இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன், ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து, அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி, கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் புனித வனத்து அந்தோணியார் ஆதீன தலைவரை நினைவு கூர்கிறோம். இவர் துறவற வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த ஒரு அடித்தளமாக இருந்தவர். தன்னுடைய சொத்து பத்துகளையெல்லாம் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு முழுமையாக துறவு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவர். இவருடைய ஒருத்தல், பக்தி, உண்மையான துறவு வாழ்வை பார்த்து இவருடைய பெயரை தன்னுடைய பெயராக ஏற்றுக்கொண்டார். பதுவை புனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்தோணியார். இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த வனத்து அந்தோணியார் பெரிய அந்தோணியார் என்றும், பதுவை புனிதர் அந்தோணியார் சின்ன அந்தோணியார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். கோடியற்புதர் பதுவை புனிதர் அந்தோணியாருக்கே இந்த ஆதீன தலைவர் வனத்து அந்தோணியார் ஒரு முன்மாதிரியாக, ஒரு மிகச்சிறந்த சாட்சியாக இருந்திருக்கிறார் என்றால், இந்த வனத்து அந்தோணியார் எப்படிப்பட்ட துறவற வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பெர்தினாந்து என்னும் தன்னுடைய இயற்பெயரை அந்தோணியார், பதுவை புனிதர் அந்தோணியார் மாற்றிக்கொள்கிறார். அந்த அளவிற்கு இந்த வனத்து அந்தோணியார் ஒரு மிகச்சிறந்த தூண்டுதலை கொடுக்கும் அளவிற்கான வாழ்க்கை வாழ்ந்தவர். ஆண்டவர் இயேசு சொன்னார், மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. அப்படி எல்லாவற்றையும் மக்களிடம் கொடுத்துவிட்டு முற்றிலும் தன்னை துறந்தவராக துறவு வாழ்க்கை வாழ்ந்தார் இந்த வனத்து அந்தோணியார். என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்திலே போதித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர், இதோ என்னுடைய போதனையை கேட்க இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், பரிசேயர் இருக்கிறார்கள் என்று சொல்லி அதில் பெருமை பாராட்டி கொள்ளாமல்
அங்கே கை சூம்பி இருந்த ஒரு நபரை நோக்கி அவரை குணப்படுத்துகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுடைய பார்வையை பாருங்கள். ஒரு மனிதன் கை சூம்பி இருப்பதனால் கூனி குறுகி ஒதுங்கி இருக்கிறான். அந்த மனிதனுக்கு தான் நான் சேவை செய்ய வேண்டும், அவனுக்காக தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை எழுந்து நடுவே நில்லும் என்று சொல்லி மற்றவர்கள் இயேசுவை விமர்சிப்பதற்காக குற்றம் காண்பதற்காக இருந்து கொண்டிருந்த வேளையிலும் இந்த கை சூம்பிய மனிதனுக்காய் எல்லா விதமான அவதூறுகளையும் எல்லா விதமான விமர்சனங்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த மனிதனை குணப்படுத்துகிறார். இன்று ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம், கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம், இப்படியாக புறந்தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய நோயாளர்கள், நோய்களினால் மனமுடைந்து அழுது புலம்பி நொந்து நூலாகி இருக்கக்கூடிய அந்த மனிதர்களின் சார்பாய் இருக்க வேண்டும். அந்த மனிதர்களை எழுந்து நடுவே நில்லும் என்று சொல்லும் அளவிற்காய் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. சுயநலத்தோடும் பேராசையோடும் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொண்டே இருப்பதனால் ஒரு மனிதனுக்கு வாழ்வு வந்துவிடாது. ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வை இழப்பாரெனில் அதனால் வரும் பயன் என்ன? உலகமே எனக்கு சொந்தம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, அப்படி அல்ல. இன்றே இந்த நொடி பொழுதே நம்முடைய வாழ்க்கை மாறிவிடக்கூடும். உயர்ந்து இருப்பவர்கள் தாழ்நிலைக்கு செல்வதும், தாழ்நிலையில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வதும் எல்லாம் ஒரு நொடி பொழுதில் கூட நடந்துவிடக்கூடும். எனவே இவற்றையெல்லாம் உணர்ந்தவர்களாக ஏழை எளிய பிள்ளைகள், நோயாளர்கள், உள்ளம் உடைந்திருப்பவர்களின் சார்பாய் நாம் இருப்போம். புனித வனத்து அந்தோணியாரை போல உண்மையான துறவற வாழ்க்கை நாம் பின்பற்றுவோம். ஆண்டவர் இயேசுவை போல நோயாளர்கள், பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாய் இருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அடுவோமாக. புனித வனத்து அந்தோணியாரை எங்களுக்கு கொடையாக கொடுத்த ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும். இதோ இந்த நல்ல நாளிலே தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இவர்களுடைய வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்தருளும். இந்த நாளிலே வனத்து அந்தோணியாரை நினைவு கூறக்கூடிய வேளையிலே ஆண்டவரே, எங்களுடைய அழைத்தல் வாழ்வை நாங்கள் உணர்ந்தவர்களாக, பேராசை இல்லாமல், சுயநலம் இல்லாமல், உம்முடைய அன்பை இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நாங்கள் அனுபவித்து எல்லா மக்களிடத்திலும் அன்போடும் நட்போடும் பரிவோடும் பழகும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இன்னும் சிறப்பாக நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கை சூம்பி கூட்டத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய, மக்கள் மத்தியிலே வர பயந்து கொண்டு இருக்கக்கூடிய நோயாளர்கள், விபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து குணப்படுத்துவீராக. நீரே அவர்களுக்கு
உறுதுணையாய் இருப்பீராக. இந்த நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளக்கூடிய நல்ல மனதை தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய உம்முடைய அன்பு பிள்ளைகளாய், என்னாலும் உம்முடைய வார்த்தைக்கு சான்று பகரக்கூடியவர்களாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதியும். இன்று மது போதை பழக்க வழக்கங்களினால் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நபர்கள் இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து முழுமையான விடுதலை பெற்று குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து இவர்கள் செயல்படும்படியாய் ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே, இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இவர்கள் தொழிலிலே நீர் ஒரு புதிய பாதையை காண்பித்து வெற்றி பெறும்படியாய், பொருளாதார நலன்களை இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே, இதோ உம்மால் மட்டுமே கூடும் என்று உம்மை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை கொடுக்கும்படியான ஆசீர்வாதத்தை தாரும். நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு தங்கி எங்களை வழிநடத்துவீராக. இயேசு ஆண்டவரே, இதோ உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமென்று, எங்களை பாதுகாக்க வேண்டுமென்று எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.